இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஒரு மிக ஆழமான ஆன்மீக நூல். ம், ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜோட நேரடி சீடர் ஸ்ரீ ரமகந்த் மகாராஜ் எழுதிய செல்ஃப்லெஸ் செல்ஃப். ஆமாம். இந்த நூலோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற கருத்துக்கள் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமானவை. சொல்லப்போனா சில சமயம் புரிஞ்சுக்கவே கடினமானவை. சரி. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னு ஒருத்தர் உங்ககிட்ட திடீர்னு சொன்னா உங்க முதல் பிரதிக்கிரையே என்னவா இருக்கும்? ஆமா, அது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். இந்த மாதிரியான சவாலான கருத்துக்களை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நம்ம நோக்கம் இத ஒரு அறிவுபூர்வமா விவாதிக்கிறது மட்டுமில்ல, இல்லவே இல்ல. அது நமக்குள்ள என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாக்குறது தான். மிகச் சரியா சொன்னீங்க. இது ஒரு நேரடியான, எந்தவித சமரசமும் இல்லாத ஒரு போதனை. இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி. ஸ்ரீ ரமகாந்த் மகாராஜ் இஞ்சகிரி நவநாத் சம்பிரதாயம்ங்கிற ஒரு குரு பரம்பரையை சேர்ந்தவர். அந்த பரம்பரையின் நோக்கமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அப்படியா? அது என்ன? மத்த பல ஆன்மீக பாதைகள் மாதிரி சீடர்களை உருவாக்குறதா அவங்க நோக்கம் இல்ல. அவங்க நோக்கம் சீடர்களை குருவா மாத்துறது தான். சீடர்களை குருவா மாத்துறதா? ஆமா, அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த குரு தத்துவத்தை வெளிக்கொண்டு வர்றது. அதனாலதான் மகாராஜ் இப்படி சொல்றார், எங்கள் பரம்பரையில் நாங்கள் உங்கள் உடல் வடிவத்திற்கு அல்ல, உங்கள் காணாத பிரசன்னத்திற்கே நேரடி ஞானத்தை வணங்குகிறோம். ஒரு நிமிஷம், இங்கே நம்ம கொஞ்சம் நிறுத்தி பேசுவோம். காணாத பிரசன்னம், அதாவது இன்விசிபிள் பிரசன்ஸ். ஆமா. அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நாம சாதாரணமா ஆன்மா, ஆத்மான்னு சொல்றதுல இருந்து இது எப்படி வேறுபடுது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆன்மா இல்லைன்னா ஆத்மான்னு சொல்லும்போது அது உடலுக்குள்ள இருக்கிற ஒரு தனிப்பட்ட விஷயம் மாதிரி ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா? ஆமா ஆமா. ஆனா காணாத பிரசன்னம் அப்படி இல்ல. உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, இருக்கு. எந்த விதமான பேரோ அடையாளமோ சேர்றதுக்கு முன்னாடி வெறுமனே இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு, அதுதான் அந்த பிரசன்னம். அது உடலுக்குள்ள மட்டும் இல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஓ. மகாராஜோட போதனைகள் இந்த மூலமான உணர்வு நோக்கி தான் பேசப்படுது, உடலையோ மனதையோ நோக்கி அல்ல. அப்போ இதெல்லாம் வெறும் புத்தக அறிவு இல்லையா? நிச்சயமா இல்ல. அதனாலதான் அவர் இத தன்னிச்சையான ஞானம், அதாவது ஸ்பான்டேனியஸ் நாலேஜ்னு சொல்றார். தன்னிச்சையான ஞானம். ஆமா, இது வெளியிலிருந்து கத்துக்கிற விஷயம் இல்ல. உங்களுக்குள்ளேயே உங்களுக்காகவே தன்னிச்சையா வெளிப்படுற ஒரு ஞானம். சொல்லப்போனா இந்த உரையாடல் கூட அந்த ஞானத்தை தூண்டுற ஒரு கருவிதான். சரி, அப்போ முதல் அத்தியாயத்தோட தலைப்புக்கே வருவோம். நீங்கள் ஏற்கனவே ஞானம் அடைந்தவர். இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. நான் தினமும் வேலைக்கு போறேன், கவலைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இதுல நான் எப்படி ஞானம் அடைஞ்சவனா இருக்க முடியும்? மகாராஜோட குரு நிசர்கதத்த மகாராஜ் இத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அவர் சொல்றார், நான் உங்களை சீடர்களாக உருவாக்கவில்லை, நான் உங்களை குருவாக உருவாக்குகிறேன். அந்த குருவோட சாரம் உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு, எல்லாம் உங்களுக்குள் இருக்கு. அதனாலதான் மகாராஜ் ரொம்ப உறுதியா சொல்றார், என்னன்னு? நீங்கள் ஏற்கனவே ஞானமடைந்தவர், அது உங்களுக்கு தெரியவில்லை. அப்போ இந்த உண்மையை தெரிஞ்சுக்க விடாம நம்மள தடுக்கிற அந்த மாயை எது? எது நம்ம கண்ணை மறைக்குதுன்னு மகாராஜ் சொல்றார்? ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளோட அடையாளத்தை இந்த உடலோட சம்பந்தப்படுத்திக்கிறது தான் அந்த மாயை. அதனாலதான் மகாராஜ் ஒரு சுத்தியால அடிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றார். என்ன சொல்றார்? நீங்கள் உடல் அல்ல, நீங்கள் உடலாக இருந்ததில்லை, நீங்கள் உடலாக இருக்கப் போவதும் இல்லை. நீங்கள் உடல் அல்ல. இது ஆன்மீகத்துல அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அவர் இத சொல்ற விதம் ரொம்ப தீவிரமா இருக்கு. இது ஒரு நீண்ட கனவு, ஞானம் என்பது கனவுக்கு பிறகு அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையே ஒரு கனவுன்னு சொல்றாரா? ஆமா, கனவுல இருக்கும்போது அந்த கனவு எவ்வளவு உண்மையா தெரியுது. அதுல வர சந்தோஷம், துக்கம் எல்லாமே நிஜம் மாதிரி இருக்கு. சரிதான். ஆனா முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே ஒரு தோற்றம்னு. அதே மாதிரி நான் இந்த உடல்ங்கிற எண்ணம் தான் அந்த நீண்ட கனவு. இந்த கனவுல முழிக்கிறது தான் ஞானம். சரி, அப்போ முழிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்றாரு. அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. உணர்வு நிலைக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அப்படின்னு. இது ரொம்ப குழப்பமா இருக்கு. உணர்வு நிலைக்கு முன்புனா பிறக்கிறதுக்கு முன்னாடியா? இது காலத்தை பத்தின விஷயமா இல்ல வேற ஏதாவதா? மிகச்சரியான கேள்வி. இது காலத்தை பற்றியது இல்ல, இது நம்மளோட மூல சொரூபத்தை பற்றியது. இது ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற திரைய, ஸ்கிரீனை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த திரை மேலதான் படம் ஓடுது.
சந்தோஷம், துக்கம், சண்டைன்னு பல காட்சிகள் வருது போகுது. ஆனா அந்த திரை எந்த காட்சியாலையும் பாதிக்கப்படுறது இல்லையா? இல்ல. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த திரை இருந்துச்சு, படம் முடிஞ்ச பிறகும் அந்த திரை இருக்கும். ஓகே. இப்போ உணர்வு நிலை அல்லது கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த படம் மாதிரி. அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறம்தான் உலகம், உடல், மனசுன்னு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. சரி. ஆனா இந்த உணர்வு நிலை வர்றதுக்கு முன்னாடியும் நீங்க இருந்தீங்க. அந்த மூல நிலை தான் அந்த திரை மாதிரி. எந்த மாற்றமும் இல்லாத நிரந்தரமான யதார்த்தம். மகாராஜ் சொல்றார், உணர்வு நிலைக்கு முன்பு நீங்கள் இருந்த விதமே ஞானம். அந்த மூல நிலையை உணர்வதுதான் ஞானம். வாவ்! இந்த உதாரணம் விஷயத்த கொஞ்சம் தெளிவாக்குது. அப்போ எனக்கும் மகராஜுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, அவரு திரைன்னு அவருக்கு தெரியும். ஆமா, நான் இன்னும் படத்தோட ஒரு கதாபாத்திரமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் அவர் சொல்றார், எனக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. நான் உடல் இல்லை என்பதை நான் அறிவேன், நீங்கள் அறியவில்லை என்பதை தவிர. ம். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றார், எனக்குள் இருக்கும் காணாத பேச்சாளரும் உங்களுக்குள் இருக்கும் காணாத கேட்பவரும் ஒன்றே. ஹேமரிங் மொரேன்னு சொல்றாங்க. ஏன் இந்த விஷயத்தை இவ்ளோ அழுத்தமா ஒரு சுத்தியாளால அடிக்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு? ஏன்னா நான் இந்த உடல்ங்கிற நம்மளோட நம்பிக்கை பல ஜென்மங்களா பல வருஷங்களா ஆழமா பதிஞ்சு போன ஒண்ணு. ஆமா. அது ஒரு சாதாரண அறிவுரையால போகாது. அதனாலதான் ஒரு ஞானி சுத்தியாளால அடிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே உண்மையை சொல்லி அந்த தப்பான நம்பிக்கையை உடைக்கிறார். மகாராஜ் சொல்றார், மாயையான கருத்துக்கள் என்ற சாம்பலால் நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள். குரு அந்த சாம்பலை அகற்றுகிறார். அப்போ இந்த ஹேமரிங் அந்த சாம்பரை ஊதி தள்ளுற வேலைதான். அதேதான். இந்த போதனைகள்ல ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வரியும் வருது. எதுவும் நடக்கவில்லை, எதுவும் நடக்கவில்லை, எதுவும் நடக்கப் போவதில்லை. இது எப்படி சாத்தியம்? நம்ம வாழ்க்கையில இவ்ளோ விஷயங்கள் நடக்குது, நல்லது, கெட்டது, பிறப்பு, இறப்புன்னு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இத நாம அந்த திரை உதாரணத்திலிருந்தே பார்க்கலாம். திரை மேல ஒரு பெரிய போர்க்காட்சி ஓடுதுன்னு வைப்போம். ஆயிரக்கணக்கான லோகு சண்டை போடுறாங்க, குண்டுகள் வெடிக்குது. சரி. ஆனா உண்மையிலே அந்த திரைக்கு ஏதாவது ஆச்சா? எதுவும் ஆகல. அதே மாதிரி அந்த மூலமான நிரந்தரமான யதார்த்தத்தோட பார்வையில இந்த வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே அதை பாதிக்கிறதில்ல. எல்லாமே அந்த உணர்வு நிலைங்கிற திரையில தோன்றி மறைகிற காட்சிகள் மட்டும்தான். அதனாலதான் அவர் சொல்றார், நீங்கள் பிறக்காதவர், உங்களுக்கு பிறப்போ இறப்போ இல்லை. அப்ப நம்மளோட எல்லா கேள்விகளும் உடல் அடிப்படையா வச்சுதான் வருது. ஆனா நம்ம உடல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா கேள்விகளே இல்லாம போயிடும். சரி. அப்போ இந்த போதனைகளோட நடைமுறை நோக்கம் என்ன? இத தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆன்மீகத்தோட நோக்கமா மகாராஜ் எதை சொல்றார்? இதுதான் 2வது அத்தியாயத்தோட மைய கருத்து. மகராஜ் ரொம்ப தெளிவா சொல்றார். ஹம். ஆன்மீகத்தின் நோக்கம் தன்னை உண்மையான அர்த்தத்துல அறிவது, மாயையை அழிப்பது மற்றும் அனைத்து உடலறிவையும் கரைப்பதாகும். இதுல முதல் 2 விஷயங்கள் ஓரளவுக்கு புரியுது. ஆனா 3வதா சொல்றாரே, அனைத்து உடலறிவையும் கரைப்பது. இதுதான் ரொம்ப தீவிரமா படுது. குழந்தை பருவம் முதல் இன்று வரை உள்ள அனைத்து நினைவுகள் மற்றும் அனுபவங்கள் உட்பட அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும்னு சொல்றாரு. ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஞாபகங்களை எல்லாம் அழிச்சிடணுமா? ஒரு அம்னீஷியா வந்த மாதிரி ஆயிடணுமா? இல்லல்ல, இதுவும் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அழிப்பது அல்லது கரைப்பதுனா ஞாபகங்களை மறக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அப்புறம் அந்த ஞாபகங்கள், அந்த அனுபவங்கள் என்னுடையது, நான் தான் அதை அனுபவிச்சேன்னு சொல்ற அந்த ஐடென்டிட்டியை அழிக்கணும்னு அர்த்தம். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. உங்க குழந்தை பருவத்துல நடந்த ஒரு நிகழ்வை நினைச்சு பாருங்க. அந்த நிகழ்வு ஒரு படச்சுருள் மாதிரி உங்க மனசுல பதிவாகிருக்கு. ஆனா நீங்க யாரு? அந்த நிகழ்வை அனுபவிச்சு அந்த சின்ன குழந்தையா? இல்ல. அந்த நிகழ்வை இப்போ நினைச்சு பார்க்கிற இந்த பெரியவரா? இல்ல இந்த 2 நிலைகளையும் பார்த்துட்டு இருக்கிற சாட்சியா? ஓ. மகாராஜ் சொல்றார், நீங்க அந்த சாட்சி, அந்த திரை. குழந்தை பருவத்திலிருந்து நீங்க சேகரிச்ச எல்லா அறிவும் அனுபவங்களும் அந்த படத்துல வர கதாபாத்திரத்தோடது, திரையோடது இல்ல. புரியுது. அந்த கதாபாத்திரத்தோட உங்களை அடையாளப்படுத்திக்கிறத நிறுத்துறது தான் அறிவை கரைக்கிறது. அப்போ ஒரு வெற்று திரையா இருக்கணும்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. அந்த வெற்று திரை மேலதான் உண்மையான ஞானம் வெளிப்பட முடியும். நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற கருத்துக்கள், நம்பிக்கைகள், படிச்ச விஷயங்கள் எல்லாமே அந்த திரையை மறைச்சிட்டு இருக்கு. சரி. இந்த போதனைகளோட உச்சகட்டமா நிசர்கதத்த மகாராஜ் சொன்னதா ஒரு வரிய மேற்கோள் காட்டுறார். அது இந்த எல்லா கருத்துக்களையும் ஒரே வரியில சுருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் இந்த போதனையின் சாரம்.
நிசர்கதத்த மகாராஜ் சொன்னார், உங்கள் சுயமற்ற சுயம் தவிர கடவுள் இல்லை, பிரம்மம் இல்லை, ஆத்மா இல்லை, பரமாத்மா இல்லை, குரு இல்லை. வாவ், இது எல்லா ஆன்மீக கருத்துக்களையும் ஒரு நிமிஷத்துல உடைச்சு போடுற மாதிரி இருக்கு. கடவுள் இல்ல, குரு இல்லன்னு சொல்றது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு? இது ஒரு விதமான நாத்திகமா? இல்லவே இல்ல. இது நாத்திகம் இல்ல. இது அத்வைதத்தோட உச்சம். அதாவது இரண்டற்ற நிலை. ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள், பிரம்மம், ஆத்மா, குருன்னு நீங்க எந்த பேரை சொன்னாலும் அது உங்களை விட வேறொரு விஷயமா, ஒரு ரெண்டாவது பொருளா இருக்கு. ம். ஆனா உண்மையில அந்த சுயமற்ற சுயத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. ரெண்டாவதா ஒரு பொருள் இல்ல. நீங்க தேடுற கடவுளும் உங்களுக்கு வழிகாட்டுற குருவும் கூட நீங்க தான். அப்படியா? வெளியில இருக்கிற குருவோட வேலையே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் குருவை உங்களுக்கு அடையாளம் காட்டுறது தான். எல்லாமே அந்த ஒரே யதார்த்தம் தான். நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமான சவாலான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். உடலுங்கிற அடையாளத்திலிருந்து விடுபடுறது, நாம ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவங்கன்னு உணர்றது, நம்மளோட எல்லா அறிவையும் அனுபவங்களையும் கரைக்கிறதுன்னு. இது உண்மையிலே ஜீரணிக்க கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஆமா. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. இத உள்வாங்கணும். மகாராஜ் சொல்ற மாதிரி இந்த வார்த்தைகளை ஒரு விதையா மனசுக்குள்ள போட்டுட்டு அதை பத்தி அதிகமா யோசிக்காம அதுவா முளைக்க விடணும். இந்த வார்த்தைகளுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு. அது அதுக்கான வேலையை செய்யும். அருமை. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். மகாராஜோட போதனைகள் அடிப்படையா வச்சு ஒரு கேள்வி. ம். நான் படிச்ச புத்தகங்களை பத்தி எனக்கு தெரியும். நான் கேட்ட விஷயங்களை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இதையெல்லாம் படிக்கிற, கேட்கிற, அனுபவிக்கிற அந்த வாசகனை, அந்த கேட்பவனை நான் எப்பவாவது கவனிச்சிருக்கேனா? அவன் யாரு? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். இந்த சில நிமிடங்களை ஆன்மீக ஹிருதயம் உடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்கள் உள்ளத்தில் ஒரு துளி அமைதி கூட மலர்ந்திருந்தால் அதுவே இந்த முயற்சியின் அர்த்தம். நன்றி, நன்றி, நன்றி.